முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த முருகப்பெருமானின் வெற்றியை தொட்டவும் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளும் தானாக வந்து சேரப்போகுது. நீ என்ன மனசில் நினச்சிக்கிட்டு என் வெற்றியை தொட்டியோ அந்த காரியம் உனக்கு வெற்றிகரமாக முடியும்படி நான் அற்புதத்தை செஞ்சு காட்டிடுறேன் என் செல்வமே. எல்லார் முன்னாலையும் நீ நல்லா வாழ்ந்து காட்ட போகிற. யாரெல்லாம் உன்னை வீழ்த்த நினச்சாங்களோ, சூழ்ச்சி செஞ்சு அழிக்க நினச்சாங்களோ, அவர்களுக்கு மத்தியில் நீ கவனமாக இருந்து வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும். நீ தனித்து இருக்கிறதுனால உன்னை சுலபமாக கீழே தள்ளி வீழ்த்திடலாம் நினச்சவங்க எல்லாருமே இப்போது வேடிக்கை பார்க்கும்படியே உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த போகிறேன். யாரெல்லாம் உனக்கு கஷ்டங்களையும் கவலைகளையும் கொடுத்தாங்களோ, இப்போது நான் உன் கூட துணையாக இருக்கேன்றத அவர்களுக்கு உணர்த்துவதற்காக தான், உன்னை காப்பாற்றி நல்லது செய்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்வமே. இனி எந்த சூழ்நிலையிலும் நீ கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே இருந்தீனா நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் நான் உனக்கு வெற்றியை கொடுத்துருவேன். ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கேங்கிறத நீ மறந்துட வேணாம். நேற்று வரைக்கும் உனக்கு வசதி இல்லை, வருமானம் இல்லைன்னு நினச்சி யாரெல்லாம் உன்னை ஏளனமாக நினச்சி பேசுனாங்களோ, அவர்கள் கண் முன்பாகவே உன் வாழ்க்கையில் உயரம் கண்டு உயர்ந்து அவங்க தலை குனிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் உன்னுடைய குடும்பமும் சூழ்நிலையும் எல்லாமே சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறப்போகுது என் செல்வமே. தேவையில்லாமல் நீ மனப்பதட்டமோ மனக்கவலையோ அடையாமல் அமைதியாக இருந்தாலே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த முருகன் தீர்வை கொடுத்துருவேன். மனபலங்கிறது மனசில் தாங்க முடியாத வலியும் வேதனையும் இருந்தாலும் அத்தனையையும் தாண்டி சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக காட்டிக்கிறது தான். எப்போதுமே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதும் நீ சிரிப்பை மறக்கலை. கேட்குறவங்க கிட்டலாம் நான் நல்லா இருக்கேன்னு தானே சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்க. வார்த்தைகளைவே உன் வாழ்க்கையில் நான் உண்மையாக மாற்றி தர்றேன். வாய்ப்பும் இடமும் கொடுக்காதனால தான் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. இப்போது உனக்கான உயர்ந்த இடத்தையும் உன் வாழ்க்கையிலேயே சிறந்த வாய்ப்பையும் இந்த முருகப்பெருமான் நான் கொடுத்துட்றேன். இனிமே நீ தெரிஞ்சும் தெரியாமலும் கூட எந்த தவறும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இரு. நீ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படவே அவசியம் இல்லை என் செல்வமே. நிச்சயமாக நீ வெற்றி பெறுவதற்கு ஏற்ற எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். எதுவுமே கிடைக்குமான்னு கேட்காத, கிடைக்கும்னு முழுசா நம்பு. நடக்குமான்னு யோசிக்காதே, நடக்கும்னு நீ முழுசா நம்பினாலே உன் நம்பிக்கைக்கு ஏற்றாற் போல எல்லாமே நல்லபடியாக நடந்திடும் என் செல்வமே. நீ நினச்ச எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றியை தர்றதுக்காக தான் என்னுடைய நெற்றியை தொட சொன்னேன். இத்தனை நாளாக நீ என்கிட்ட கேட்டதை விட இப்போது எல்லாமே உனக்கு அதிகமாக கிடைக்க போகுது. அப்பா முருகா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்னு தானே நீ கேட்ட? நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்துமே உனக்கு ஏன் கஷ்டங்களை கொடுக்குறேன்னா, உனக்கான நல்லது சீக்கிரம் நடக்கணும்னு தான். ஏன்னா கஷ்டங்களும் சோதனைகளும் அதிகமாகும் போதுதான் அதற்கு முடிவாக பல நல்ல விஷயங்களும் வெற்றிகளும் வந்து சேரும். இத்தனை நாளா நீ அனுபவிச்ச எல்லா கஷ்டங்களும் இப்போது இருந்த இடம் தெரியாமல் மறைய போகுது. நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுத்துட்றேன். அப்பான்னு என்னை நீ புனிதமான வார்த்தைகளால் அழைக்கும் போது என் பிள்ளையாக நான் உன்னை ஏற்றுக்கிட்ட பிறகு நான் எப்படி உனக்கான நல்லதை செய்யாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன்? உன்னுடைய தகுதியையும் திறமையையும் பார்த்து நான் உன்னை தேடி வரல. உன்னுடைய பக்தியையும் பாசத்தையும் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் பார்த்து தானே என்னுடைய பிள்ளையாக நான் உன்னை ஏற்றுக்கிட்டு இருக்கேன். உன் வாசல் வரை வந்து நின்று உன்னை பாதுகாக்கும் காவலனாக இருக்கும் இந்த முருகப்பெருமான் உன்னை ஆட்கொண்டு வழி நடத்தி எல்லா விஷயங்களும் உனக்கு வெற்றிகரமாக மாறும்படி செய்ய போகிறேன். உன் பிறப்பை தீர்மானித்தவன் தான் இந்த அப்பன் முருகன். அதே போல
கர்ம வினைகளால் நீ பட்ட துயரத்தையும் சீக்கிரமே தொடச்சிருவேன். இனிமே உன்னை சுற்றி எத்தனை பேர் வஞ்சகமும் சூதும் சூழ்ச்சியும் செஞ்சாலும் அது எல்லாத்தையுமே முறியடிச்சு உன்னை வாழ்க்கையில் வெற்றி பெற வைப்பேன் என் செல்வமே. இதுவரைக்கும் உன்னை கட்டி காப்பாற்றி உன் துயர் தொடச்சி துன்பத்தை போக்கி உன் தகுதியையும் திறமையையும் வளர்த்த நான் தான் இப்போது உன் வாழ்க்கையில் வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிகிட்டு போக போகிறேன். என் மேலே பக்தியோடும் விசுவாசத்தோடும் இருக்கும் உனது நேர்மையும் உன்னுடைய தூய எண்ணமும் நல்ல செயலும் சேர்ந்து தான் இப்போது உனக்கான வாழ்க்கைக்கான விஷயங்களை நடத்தி தரப்போகுது. இந்த சூழ்நிலையில் நீ அமைதியாக இருப்பது தான் உனக்கு நல்லதாக இருக்கும் என் செல்வமே. அமைதியை விட சிறந்த ஆயுதமும் கிடையாது, அதை விட சிறந்த ஆறுதலும் கிடையாது. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறேன். எப்போவுமே யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் அவங்க காசு பணம் வசதின்னு பார்த்து பழகாமல் அவங்களுடைய குணத்தை பார்த்து பழகக்கூடிய ஆளாக நீ இருக்கணும் என் செல்வமே. இத்தனை நாளாக மனம் கலங்கி எது வேணும்னு என்கிட்ட வந்து கேட்டு நின்னியோ அதை தான் இப்போது உனக்காக தரப்போகிறேன். நீ வருத்தப்பட்டு கேட்டதையெல்லாம் நான் காலம் தாழ்த்தி கொடுக்குறனே நினச்சி கலங்காத. கூடிய சீக்கிரமே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான காலம் வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்துக்கு மேலே அதிர்ஷ்டம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்க போகுது. காத்திருந்து காத்திருந்து கஷ்டப்பட்டு கவலைப்பட்ட நீ இப்போது வேண்டியதையெல்லாம் உன் விருப்பம் போலவே பெறப்போகிற. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான நாளாக வெற்றிகரமான நாளாக நிச்சயமாக இருக்கும் என் செல்வமே. உனக்கு எதை எப்போது தரணும்னு நான் நினச்சேனோ அதை அப்போது சரியான நேரத்தில் நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். உனக்கு கிடைக்காம போன விஷயத்தை நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே நீ எதிர்பார்த்தது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும். மிகப்பெரிய மங்கள செய்தி ஒன்றையும் உன்னிடம் சேர்த்து மங்களகரமான நல்ல விஷயத்தையும் நீ நினச்சது போலவே உன் வீட்டில் நடத்தி கொடுக்க தான் போகிறேன். நீ மனசு விரும்பாத விஷயங்களாக நடக்குதே நினச்சிதானே இத்தனை நாளாக கவலைப்பட்ட. இனிமே உன் மனசுக்கு பிடிக்காதது எதுவுமே நடக்காது. இந்த முருகப்பெருமான் அனைத்தையுமே சரி செஞ்சு உனக்கான நல்லதை உனக்கு பிடிச்சதை மட்டுமே உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். நீ எப்போவுமே உண்மையவே பேசணும். இல்லைன்னு வந்து கேட்குறவங்களுக்கு உன்னால் முடிஞ்சதை கொடுக்கணும். இந்த 2 விஷயங்களையும் நீ செய்யும்போது இந்த முருகனின் சந்நிதியை அடைந்து என்னிடமிருந்து எல்லா அருளாசிகளையும் நீ பெற்றுக்கொள்ளலாம் என் செல்வமே. பொய் பேசி யாரையும் நம்ப வைக்கணும்னு நினைக்காத. நீ பொய் சொல்லி அந்த உறவுகளை உனக்கு பிடிச்சவங்களை ஆக்கிக்கிட்டினா என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியும் போது அந்த உறவுகள் நிரந்தரமாக உன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. எப்போதுமே எவ்வளோ சிக்கல்கள் பிரச்சனை கஷ்டம் வந்தாலும் நீ உண்மையவே பேசக்கூடிய ஆளாக இருந்தினா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை கஷ்டம்னே பேசிக்கிட்டு இருக்காம நல்லதை நினைக்க பழகு. ஏன்னா பிரச்சனைகளை பற்றியே யோசிச்சினா இன்னும் பிரச்சனைகள் தான் வந்து சேரும். அதுவே நீ தீர்வுகளை பற்றி சிந்திச்சினா பிரச்சனைக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சினா அதை சரி செய்வதற்கான வாய்ப்புகளை நான் உன் கண்ணெதிரிலேயே காட்டுவேன். இப்போது நிறைய பண பிரச்சனையும் மன வருத்தமும் உனக்கு இருக்குதுன்னு எனக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில் நீ அமைதியாக இருந்தாலே நான் உனக்கு அனைத்தையுமே சரி செஞ்சு கொடுத்துருவேன். யாரோ ஒருத்தருடைய உயிரை காப்பாற்றுவதற்கும் உனக்கு நெருங்கிய உறவுகளுக்குள் வரக்கூடிய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவும் தான் நான் இப்போது இந்த கஷ்டத்தை உனக்கு கொடுத்தேனே தவிர உன்னுடைய கஷ்டம் எல்லாம் இப்போது காணாமல் போக போகுது. நீ பெரிய அளவில் வேதனைப்பற்றக்கூடாது, மன வருத்தப்பற்றக்கூடாது, கஷ்டப்பற்றக்கூடாதுன்னு தான் உனக்கு வரவிருந்த பெரும் கஷ்டத்தை சின்ன பிரச்சனையாக ஆக்கி கொடுத்தேன். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்வமே. உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அன்பா பாசமா நிம்மதியா சந்தோஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அனுசரித்து வாழும்படி அனைத்தையுமே நான் சரி செஞ்சிடறேன். இத்தனை நாளாக சோகத்திலும் கவலையிலும் இருந்த உன் வாழ்க்கையை இப்போது சுகமாகவும் சந்தோஷமாகவும் மாற்ற வந்துட்டேன். உன் கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் நான் ஆதரவாக இருந்து நீ நினச்சது எல்லாத்தையுமே
நல்லபடியாக நடத்தி முடிச்சிடுறேன். இனிமே மன அழுத்தமோ மன பாரமோ உனக்கு தேவையில்லை. கடந்ததையே நினச்சி வருத்தப்படாம இப்போது நடக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்து. இந்த நிகழ்காலத்தில் உன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் நீ சரியாக செய்யும்போது அதன் மூலமாக உன்னுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பானதாக அமைஞ்சிடும் என் செல்வமே. முதல்ல உன்னுடைய முழு கவனத்தையும் இந்த நிகழ்கால வாழ்க்கையின் மீது செலுத்து. நீ கஷ்டப்படுறத எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. நீயாகவே உன் வாழ்க்கைக்கானதையெல்லாம் செஞ்சுக்கோ. நீ பொறுமையாக இருந்தா உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய அருமை பெருமைகளை நான் புரிய வைக்கிறேன்.